ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி பிடிக்கிற வ்ளாகும் வாஷிங் வ்ளாகும் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு இதுதான் என்னுடைய ஒர்க்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் ஏன் வாய்ஸ் ஓவர் கொடுக்கல, நான் எல்லா வீடியோக்கும் கொடுத்தேன். பட் அது சரியான இதில் கிளிக் ஆகலை. அதனால நான் அப்படியே அப்டேட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டேன் வீடியோஸை. அதுக்கப்புறம் எனக்கு டைம் கிடையாது. எனக்கு நான் குட்டி பையன் பிரஜனை பார்க்குறனால எனக்கு திரும்பவும் அதை வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு எனக்கு டைம் இல்லை. நான் ஆக்சுவலாக 2 டைம்ஸ் அதை வந்து நான் அப்லோட் பண்ணிட்டேன். பட் அதனால அதை வாய்ஸ் ஓவர் கொடுத்தது சரியாக கேட்கல, வால்யூம் இல்லாமல் போயிடுச்சு. அதனால தான் அப்படியே அப்டேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக என்னன்னா குடத்துல தான் தண்ணி பிடிச்சி வச்சுக்கணும். காவேரி வாட்டர் இது வந்து 10 days ஒன்ஸ் தான் வரும். 10 நாள் அது சொல்ல முடியாது, 1 வீக்லி ஒன்ஸும் வரும், இல்லை 10 days ஒன்ஸ், அது எப்போ வேணாலும் வரலாம். அதனால நம்ம வந்து என்ன பண்ணலாம், தண்ணி பிடிச்சி வச்சுக்கிட்டா தான் சமையலுக்கு யூஸ் ஆகும். மித்தபடி பார்த்துருப்பீங்க, பாத்திரம் கழுவும் போதெல்லாம் எவ்வளோ உப்பு இருக்கும்னு. அந்த தண்ணியில் ரொம்ப உப்பாக இருக்கும், போர் தண்ணி, போர் வாட்டர். அதனால நான் வந்து என்ன செய்வேன்னா குடத்துல எல்லாம் தண்ணி பிடிச்சி வரும்போது ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்டால எல்லாத்தையும் ஊற்றி வச்சிருவேன். அப்போ தான் சமையல் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த தண்ணியை பிடிச்சி வச்சாதான் இது ஒரு 1 வீக்குக்கு வரும். அப்புறம் வெயில் காலம் வந்துட்டால் சுத்தமாக சம்மர் சீசனில் தண்ணி வர்றது கஷ்டம்தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தண்ணி பிரச்சனை இருக்கிறனால நம்ம வந்து தண்ணியை வந்து முடிஞ்ச அளவு எவ்வளோ ஸ்டோர் பண்ணிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு அது அடுத்தது டென்ஷன் இல்லாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நாங்கள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டல் ஹவுஸ் தான். அதனால வந்து மோஸ்ட்லி ஏதாவது அதை பேரல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணோன்னா பெரிய பேரல்லாம் திருப்பி அதெல்லாம் தூக்கிட்டு போகணுன்றனால தான் குடம் வாங்கியாச்சு. உங்கள் வீட்டிலலாம் தண்ணி கேன் தண்ணி நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது. அது எனக்கு எப்பயும் பிடிக்கவும் பிடிக்காது. அதே மாதிரி பேபி குழந்தைக்கும் எதுவும் தர மாட்டேன். நான் எப்பயுமே அந்த கேன் வாட்டரை பற்றி எனக்கு அவ்வளோ குட்டாக ஒரு ஒப்பீனியன் கிடையாது. கேன் வாட்டர் சாப்பிட்றதுனால சில பேருக்கு கிட்னியில் ஸ்டோன் ஒரு இதாகுதுன்னு சொல்கிறாங்க. அதனால வந்து அதை பற்றின இது வந்து எனக்கு ஏன் மைண்ட் செட் நெகட்டிவாக இருக்கிறனால நான் கேன் வாட்டர் சுத்தமாக யூஸ் பண்ணுறதே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச அளவு பைப் வாட்டர் தான் வந்து நான் யூஸ் பண்ணிக்குவேன். ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷன் எங்களுக்கு வந்து தண்ணி வரலை அப்படின்னும் போது மட்டுமே தான் நாங்கள் வந்து கேன் வாட்டரை யூஸ் பண்ணுவோம். அந்த கேன் வாட்டர் கூட அது கூட அதுக்கப்புறம் திருப்பியும் நாங்கள் அங்கே போய் காவேரி தண்ணி வர்ற இடத்துல போய் திருப்பியும் தண்ணி பிடிச்சிட்டு வந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அப்போ கூட கேன் வாட்டர் அதிகமாக, ஏன்னா கேன் வாட்டர் வந்து தண்ணி தாகமே அடங்காது. ப்ளஸ் வந்து சமைச்சோம்னா கூட அதில் ஒரு டேஸ்ட் இருக்காது சமையலில். அதனால வந்து தண்ணி தாகமும் எவ்வளோ குடித்தாலும் அடங்காது ஃப்ரெண்ட்ஸ் அந்த கேன் வாட்டர். அது ஒரு மாதிரி இருக்கும், அது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அதனால எனக்கு சுத்தமாக கேன் வாட்டரே பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எப்பயுமே இப்படி தான் தண்ணியை பிடிச்சு அதை ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறம் சுடு தண்ணி வச்சு அதை வந்து காய்ச்சி ஆற வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் தம்பிக்கும் சரி பிரஜன் குட்டிக்கும் சரி நாங்களும் அப்படி தான் பிடிச்சிப்போம். நீங்கள் வந்து கேன் வாட்டர்லாம் வாங்குறீங்களா, யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை இப்படி தான் யூஸ் பண்ணுறீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது வாஷிங். தம்பிக்கு 2 நாளாக நேற்றுக்கெலாம் ஷட் டவுன், கரண்ட் இல்லை. அதனால் இன்றைக்கி தான் துவைக்கிறேன். வாஷிங் மிஷின் இருக்குது, பட் இருந்தாலும் நான் வந்து வாஷிங் மிஷினில் வந்து தம்பி துணியை வந்து எப்பயுமே வாஷ் பண்ண மாட்டேன். பிறந்ததுலேருந்தே அவனை நான் மட்டும்தான் டேக் கேர் பண்ணிக்கிறனால எனக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இப்போ வரைக்கும் அவன் இப்போ 10 months ஆகுது. ஆனாலும் அவனை பிறந்ததுலேருந்தே நான் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் அவனை பார்த்துக்கிறேன். அதனால எனக்கு அது ரொட்டீன் ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு ஈஸியாக தான் இருக்குது. அவன் அவன் ஆக்சுவலாக இப்போ தூங்கிட்டு இருந்தானா மட்டும்தான் என்னால் வேலை செய்ய முடியும், இல்லைன்னா என்னால் வேலை செய்ய முடியாது. சமையலே அவசரமாக பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அவசரமாக பண்ணிவிட்டு அதில் டேஸ்டியாக பண்ணோன்னா டைம் எடுக்கும். அதனால ஏதோ ஒரு சமையல் பண்ணிவிட்டு சீக்கிரம் அவன்கிட்ட போய் பக்கத்தில் உட்காந்தா தான் அவன் சைலண்ட்டாக இருப்பான். அதே மாதிரி தூங்குகிற நேரம் கிடைக்கிற நேரம் தான் நான் வீடியோ ஷூட் பண்ணுறது, எடிட்டிங் பண்ணுறது, மித்த சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்க்குறதெல்லாம் அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னால் பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் தண்ணியில் வந்து தம்பியோட இதை வந்து ஊற வச்சுட்டேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா
இதில் வந்து லிக்விட் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன். அதுவும் ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் வந்து தம்பிக்கு நான் துணி துவைக்கிறதுக்கு எதுவுமே யூஸ் பண்ணலை. லிக்விட் மட்டும்தான் 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் யூஸ் பண்ணேன். முதல்ல 3 மந்த்ஸ் வந்து ஒன்லி சுடு தண்ணி, ஹாட் வாட்டர் சூடு பண்ணி, அப்புறம் அது தம்பி துணியை நனைச்சி நல்லா அலசிட்டு, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக டெட்டால் போட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். டெட்டால் போட்டுறதுனால ஒரு பிரச்சனையும் இருக்காது. டெட்டால் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெட்டால் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதனால டெட்டால் அவன் திரும்பவும் செட்டப் பண்ணிட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால மறுபடியும் அவன் கிட்ட போயிட்டு மறுபடியும் திருப்பியும் இருந்து திருப்பியும் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஆக்சுவலாக ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதனால நான் ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் மட்டும்தான் ஹாட் வாட்டரில் எல்லாம் துவைச்சிட்டு டெட்டால் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக லிக்விட் தான் ஃப்ரெண்ட்ஸ் தம்பிக்கு துணி துவைக்கிறது எல்லாமே. எனக்கு வந்து சி செக்ஷன் பண்ணனால அதிகமாக என்னால் வேலை செய்ய முடியாது. முதல்லாம் ரொம்ப ஆப்ரேஷன் பண்ணனால நான் கொஞ்சம் ஒபீஸாக இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். குண்டாக இருக்கிறனால ரொம்ப குனிஞ்சு வேலை செய்ய முடியாது. முதல்ல 3 மந்த்ஸில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக நானே என்னை மோட்டிவேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக வந்து துணி துவைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வேலையும் நானே பார்த்துப்பேன், முடிஞ்ச அளவு எல்லா வேலையும் பார்த்துப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எல்லா பிரச்சனையும் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பிபி இருந்தது, சுகர் இருந்தது டெலிவரி டைமில். பட் எல்லாமே தாண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குட்டி பையன் வந்து கிஃப்டாக எங்களுக்கு கிடைச்சான். ப்ரெசன்ட் குட்டி கடவுளுடைய கருணையால் தான் கிடைச்சான், கடவுளுடைய ஆசீர்வாதத்தால் தான் கிடைச்சான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால நீங்கள் யாருமே எப்பயுமே எந்த விஷயத்துக்காகவும் ஹோப்பை விட்டுறாதீங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கும், நல்லதே நினைங்க. எப்பயுமே நம்ம நல்லதே நினச்சா நம்ம லைஃப்பும் எண்ணம் போல் வாழ்க்கைன்ற மாதிரி நல்லதாகவே நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு பிசிஓடி இருந்துச்சு, இந்த தைராய்ட் பிரச்சனைலாம் இருந்துச்சு. அதிலேருந்து நான் எப்படி மீண்டு வந்தேன், எப்படி கன்சீவ் ஆனேன், ப்ரெக்னென்ட் ஆனேன் அப்படின்ற இதெல்லாம் நான் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்களுக்கு அப்படி ஏதாவது டிப்ஸ் தேவைப்பட்டா, இல்லை எப்படிக்கா நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆனீங்க, கன்சீவ் ஆனீங்க, இல்லை எப்படி மேனேஜ் பண்ணிக்கிட்டீங்க, இல்லை அந்த 10 மந்த்ஸ் எப்படி நீங்கள் உங்களை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக அதுக்கான இதெல்லாம் நான் பதிலெல்லாம் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த பிளாட்ஃபார்மை தேர்ந்தெடுத்தது இட்ஸ் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் தான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணுறதுனால எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த பிளாட்ஃபார்மை நான் தேர்ந்தெடுத்ததுக்கு ரீசன் என்னன்னா என்னுடைய ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். தம்பியை பார்த்துக்கிறதும் மட்டும் இல்லாமல் மித்த நேரத்தில் ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபராக எனக்கு யூடியூப் இருக்குதுன்னுட்டு ஒரு வீடியோ எடிட்டிங் வீட்டிலேருந்து ஏதோ ஒன்று செய்யணும் அப்படின்றனால தான் இந்த ஆப்ஷனை நான் தேர்ந்தெடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது இந்த ஹெல்த் இஷ்யூஸ் பற்றி இல்லை அதுலேருந்து டிப்ஸ் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டால், நீங்கள் என்னென்ன சாப்பிட்டீங்க, எப்படி வெயிட்டை ரெடியூஸ் பண்ணீங்க, டயட் எப்படி இருந்தீங்க அப்படின்ற ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக என் ப்ரெசன்ட் குட்டி வந்து ரொம்ப லேட்டாக தான் பிறந்தான் எனக்கு. அதனால் வந்து அவன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஃப்ரெண்ட். அவன் சொல்கிறது போதே எனக்கு அழுக வந்துடுது. பட் எனக்கு மிராக்கல் மாதிரி தான். நம்ம டாக்டர்ஸ் எல்லாம் நோ சொன்னாலும் கடவுள் எஸ் சொல்லியிருக்காரு என்னுடைய பேபி விஷயத்தில். ஸோ எனக்கு எல்லாத்தையும் தாண்டி என்னுடைய பேபி என் கையில் வாங்கும்போது அது எமோஷ்னலான மூமெண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து சொல்லவே முடியாது. அதுக்கப்புறம் நான் வந்து சி செக்ஷன் பண்ணி கஷ்டப்படும் போதெல்லாம் நான் ப்ரெசன்ட்டை நினைக்கும் போது இவனை குட்டி பையனை நினைக்கும் போது எனக்கு அந்த பெயின் பெருசாகவே தெரில. அவனுக்காக ஒவ்வொரு வேலையும் நான் செய்யும்போது பட் ஒவ்வொன்றுமே தனியாக செய்யும்போது தனியாக பார்த்துக்கும் போது கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். பட் இருந்தாலும் ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் இருந்தது. இவ்வளோ நாள் வந்து டைம் வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரீ டைம் இருந்தது 24 ஹவர்ஸும். தனிமையாக இருக்கும்போது என்ன பண்ணணும்னு தெரியாது. பட் இப்போ வந்து எனக்கு என்னுடைய டைமை என் குட்டி பையன் ப்ரெசன்ட் எடுத்துக்கிட்டான் ஃப்ரெண்ட்ஸ், என் பையன். அதனால் எனக்கு டைமே பத்த மாட்டுது. கரெக்டாக இருக்குது ஷெட்யூல் எல்லாம். அவனை காலைல எழுந்து போய் அவனுக்கு சாப்பாடு தயார் பண்ணுறதுலேருந்து அவனை குளிப்பாட்டுறது, அவன் கூட விளையாடுறது, அவன் கூட பேசுறது, அவனுக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுக்கறது எல்லாமே வந்து எனக்கு இப்போ வந்து டைம் கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ பார்த்தீங்கன்னா தயிர் ஊற்றி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தயிர் ஆயிடுச்சு, பால் ஊற்றினேன், தயிர் ஆயிடுச்சு. இன்னைக்கு தயிர் சாதம் தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு. அப்புறம் தயிர் வச்சு மாம்பழம் வச்சு சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு தயிர் சாதம் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில். அப்புறம் தம்பிக்கு தனியாக பருப்பெல்லாம் வேக வச்சு காய்கறி கீரையெல்லாம் போட்டு வேக வச்சு அது கொடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ். மத்தியானம் சாப்பாடு அவனுக்கு அப்படி காய்கறி கீரை முட்டை சிக்கன் சாப்பிடுவான், சிக்கன் சாதம் சாப்பிடுவான். எங்களுக்கு இன்னைக்கு சாதமும் தயிர் சாதம் தான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள்.